அனைவருக்கும் வணக்கம். நாம் நவம்பர் மாத கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸ் வந்து பார்த்துட்ருக்கோம். இந்த கிளாஸில் நாம் நவம்பர் மாதத்தில் நடந்த அந்த நியூஸில் பேஸ் பண்ணி மேப் ஸ்டடிங் பண்ண போகிறோம். எந்தெந்த இடத்துல என்னென்ன மாதிரியான நியூஸ் நடந்துச்சு அப்படிங்கிறத பேஸ் பண்ணி ஒரு மேப் ஸ்டடிங் இது. இந்த கிளாஸ் இல்லாமல் இன்டர்நேஷ்னல் பிளேசஸ் வந்து பார்க்க போகிறோம். இன்டர்நேஷ்னல் லெவலில் என்னென்ன மாதிரி நியூஸ் நடந்தது, ஸோ அந்த நிகழ்வுகள் வந்து இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது, அது எங்கெங்கெல்லாம் இருக்குன்றதை பற்றி நாம் பர்சனலாக வந்து மேப்பில் சர்ச் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ இதில் முதல்ல நம்ம பார்க்க போகிறது மவுண்ட் ஃபுஜிங்க. மவுண்ட் ஃபுஜினாலே நம்மளுக்கு வந்து ஞாபகத்து வருது, அது வந்து ஒரு வல்கனோ அப்படிங்கிறது, எரிமலை அப்படிங்கிறது நாம் இந்த ஜாகிரஃபி கிளாஸை படிக்கும்போது வல்கனோ கிளாஸ் வந்து நம்ம படிச்சிருப்போம். ஸோ இந்த வல்கனோ அந்த ஃபுஜி மவுண்டைன் அப்படிங்கிறது ஜப்பானில் இருக்கக்கூடிய ஒரு மவுண்டைன். இது ரீசெண்டாக வந்து ஸ்னோலெஸ்ஸாக மாறிடுது. ஸ்னோலெஸ்னால் என்ன? இதுக்கு முன்னாடி வந்து பனியால் போர்த்தப்பட்ட ஒரு மலையாக இருக்கும். வருஷம் வருஷம் பனி பெய்யும் இல்லையா? ஸோ அப்படி பனியால் இருந்தது. இப்போ வந்து சம்மர் சீசன் வந்ததுனால உருகி திரும்பவும் பழைய ஸ்டேட்டுக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஆல்சோ நோன் அஸ், இதுக்கு இன்னொரு பேர் வந்து ஃபுஜி சான் அப்படின்றாங்க. ஜப்பானில் இருக்கக்கூடிய ஒரு ஹையஸ்ட் மவுண்டைன் ஆகுது. இதோடைய உயரம் அப்படிங்கிறது 3776 மீட்டர் உயரம் கொண்டது. இது வந்து ஒரு டோர்மன் ஸ்டேட்டுங்க. டோர்மன் ஸ்டேட்னா என்ன? ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஆக்டிவாக இருந்த ஒரு வல்கனோ வந்து அதன் பிறகு வந்து ஆக்டிவாக இல்லை அப்படின்னா அதுக்கு பேர் தான் வந்து டோர்மன் ஸ்டேட் சொல்லுவாங்க. அதாவது ஒரு வல்கனோவுடைய இன்ஆக்டிவ் ஸ்டேட்டஸ் தான் வந்து டோர்மன் ஸ்டேட்னு சொல்லுவாங்க. இது கடைசியாக வந்து எரப்ட் ஆனது 1707 தான் வந்து கடைசியாக எரப்ட் ஆகியிருக்கு அப்படின்றாங்க. ஆனால் இது வந்து டோர்மன் ஸ்டேட் அப்படிங்கிறது பொதுவான ஒரு பார்வை. ஆனால் ஜியாலஜிஸ்ட் என்ன சொல்கிறாங்க, இது இன்னும் ஆக்டிவாக தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஜியாலஜிஸ்ட் வந்து புவியியல் நிபுணர்கள் வந்து சொல்கிறாங்க. சரி, இப்போ நாம் மேப்பில் போய் நம்ம பார்ப்போம் இந்த மவுண்ட் ஃபியூஜின்றது எங்கே இருக்குது. இவங்க மேலே வந்து கொடுத்துருக்காங்க இல்லையா? இவங்க கொடுக்கும்போது என்ன சொல்லியிருக்காங்க, இது ஜப்பான் ஏரியா, இந்த ஜப்பானில் இந்த பகுதியில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் நம்ம மேப்பில் போய் பார்ப்போம். மேப்பில் நம்ம தேடி கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அப்படிங்கிறத டைம் வந்து தேடி கண்டுபிடிக்கலாம். ஆனால் உங்களுக்கு டைம் அதிகமாக இருந்தாலும் நம்ம சர்ச் பண்ணியே கண்டுபிடிப்போம். மவுண்ட் ஃபுஜி. சரி, மவுண்ட் ஃபுஜி அப்படிங்கிறது இந்த ஏரியாவில் இருக்குது. அதாவது இங்கே பாருங்கள், இவங்க கொடுத்துக்கிற ஏரியாவில் இங்கே இருக்குது. இந்த வளைவுடைய இந்த டெய்லுடைய இந்த பிளேஸில் இருக்குது. ஆனால் நம்ம பார்க்கும்போது பாருங்கள், இதோட சென்டரில் இருக்குது. இதுதான் வந்து நாமளே வந்து தனியாக என்னதான் அவங்க புத்தகத்தில் கொடுத்துருந்தாலும் நாம் தனியாக வந்து மேப் ஷேடிங் பண்ணும்போது தான் கரெக்டாக இருக்கும். பாருங்கள், இதே வந்து அவங்க வந்து இங்கே கொடுத்துருக்காங்க அந்த புத்தகத்தில். ஆனால் இந்த இடத்துல அந்த மேப் அப்படி இந்த மவுண்ட் ஃபியூஜின்றது இருக்குது. இங்கே பாருங்கள், அந்த ஃபோட்டோலே தெரியுது பாருங்கள் நம்மளுக்கு. இவங்க கொடுத்துருக்குற இந்த ஃபோட்டோலேயே தெரியுது பாருங்கள். இது வந்து பனி பிரதேசமாக இருக்குது பாருங்கள். அதுதான் சொல்கிறாங்க, பனியால் போர்த்தப்பட்ட ஒரு மலை இது. இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ வந்து இது ஸ்னோ இல்லாமல் இருந்துச்சு அப்படின்றாங்க. இதுதான் வந்து நியூஸில் நம்ம பார்க்குறது. சரி, அடுத்த நியூஸுக்கு போகலாம். அடுத்த நியூஸ் வந்து பாப்புவா நியூ கினியா அப்படிங்கிற ஒரு நாடுங்க, ஒரு ஐலாண்டுங்க. இது என்ன அப்படின்னா, கடந்த மாதம் வந்து COP16 அப்படிங்கிற ஒரு 16வது கான்ஃபரன்ஸ் வந்து பாரிஸில் நடந்தது. இந்த தகவலை நாம் வந்து என்விரான்மெண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸில் வந்து பார்த்துருப்போம். அந்த COP16 அப்படிங்கிற இடத்துல வந்து இந்த ஹங்கரை வந்து ரிமூவ் பண்ணணும், பாவர்ட்டி ரிமூவ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான ஸ்டெப்ஸ்லாம் வந்து எடுத்திருப்பாங்க இல்லையா? ஸோ இதை பேஸ் பண்ணி இந்த கான்ஃபரன்ஸ் நடந்துகிட்டு அதே வேளையில் பாப்புவா நியூ கினியாவில் ஒரு போராட்டம் வந்து நடந்தது. மக்கள்லாம் சேர்ந்து போராட்டம் நடத்துகிறாங்க. எதுக்காக அப்படின்னா, அங்கே இல்லீகல் லாட்ஜிங்னா என்ன? மரம் வெட்டுதல் தான் வந்து இல்லீகல் லாட்ஜிங்னு சொல்லுவாங்க. ஸோ இதை தடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஏன்னா வந்து பாப்புவா நியூ கினியா அப்படிங்கிறது ஒன் ஆஃப் த மோஸ்ட் பயோடைவர்ஸ் ஏரியா ஆன் த பிளானட். இங்கே வந்து நிறைய பல்லுயிர் மண்டலம் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ இங்கே வந்து மரங்களை வெட்டுறதுனால அந்த பயோடைவர்சிட்டி வந்து பாதிக்குது அதுக்காக ஒரு போராட்டம் வந்து நடத்துகிறாங்க அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்க்குறோம். ஸோ இந்த பாப்புவா நியூ கினியா அப்படிங்கிறது மேப்பில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். சரி, பாப்புவா நியூ கினியா. பாப்புவா நியூ கினியா பாருங்கள். இது இந்த நியூஸில் வந்து எங்கே சொல்லியிருக்காங்க, இந்த ஏரியாவில் வந்து சொல்லியிருக்காங்க. அதே தான் வந்து இங்கே காட்டியிருக்காங்க. எந்த ஏரியா பாருங்கள். அதாவது இது எங்கே இருக்குது? ஆஸ்திரேலியாவுக்கு மேலே இருக்கிற ஏரியா தான் வந்து இந்த பாப்புவா நியூ கினியா அப்படிங்கிறது. பாப்புவான்னு ஒரு ஏரியாவாக இருக்குது. அது பிறகு வந்து பாப்புவா நியூ கினியா இந்த ஐலாண்டே வந்து பாதியாக இருந்து பிரிஞ்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்க்குறோம். ஸோ இந்த ஏரியாவில் தான் வந்து ஒரு பயோடைவர்சிட்டி வந்து அதிகமாக இருக்குது. ஃபோட்டோ பார்க்கும்போதே நம்மளுக்கு தெரியுது இந்த பாப்புவா நியூ கினியாவில் எந்த மாதிரியான, அங்கே பாருங்கள், என்விரான்மெண்ட்டை பார்க்கும்போதே ஸோ அந்த இடத்துல எந்த மாதிரியான அருமையாக இருக்குது. ஸோ இந்த மாதிரியான ஒரு ஏரியா அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக அங்கே பயோடைவர்சிட்டி வந்து அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? சரி, இப்போ இந்த ஏரியாவில் ஏன் இந்த இடத்துக்கு ஒரு பயோடைவர்சிட்டி வந்து இந்த இடத்துல மட்டும் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது, ஸோ எல்லா நாடுகளும் இருக்கணும்,
ஆனால் பாப்புவா நியூகினியாவில் மட்டும் ஏன் இந்த அளவுக்கு இந்த பயோடைவர்சிட்டி அதிகமாக இருக்குன்னா காரணம் என்ன? இந்த பாப்புவா நியூகினியா அப்படிங்கிறது இந்த ஈக்குவட்டார் லைன் மேலே போது பாருங்கள், இதுதான் வந்து ஈக்குவட்டார் லைன். இந்த ஈக்குவட்டார் லைனுக்கு அருகில் இருக்குது. அதனால தான் இதோடைய இந்த பயோடைவர்சிட்டிக்கான காரணம் என்ன? ஈக்குவட்டார் லைனுக்கு பக்கத்தில் இருக்குது. இது வந்து கொஸ்டினாக கூட வரலாம். இந்த பாப்புவா நியூகினியா அப்படிங்கிறது எந்த ஏரியாவுக்கு பக்கத்தில் இருக்கும்போது ஈக்குவட்டார் ரீஜனுக்கு பக்கத்தில் இருக்குது. நாம் வந்து கிளைமேட்டை பற்றி ஜூசிலியம் கிளாஸில் வந்து பார்த்துருப்போம். அப்போது இந்த எவர்கிரீன் ஃபாரஸ்ட்லாம் வந்து எந்த ஏரியாவில் இருக்கும்? இந்த ஈக்குவட்டார் ரீஜனில் தான் இருக்கும். அங்கே தான் வந்து அதிகப்படியான இன்சுலேஷன் வந்து இருக்கும். அப்படின்னாலும் அந்த இடத்துல அந்த பயோடைவர்சிட்டி அந்த ரெயின்ஃபால் அப்படிங்கிறது அதிகமாக இருக்குன்றது நம்ம இடத்துல பார்த்தோம் இல்லையா? ஸோ அதுதான் வந்து சொல்கிறாங்க பாருங்கள், இந்த பாப்புவா நியூகினியாவில் பயோடைவர்சிட்டி அதிகமாக இருக்கும். ரெண்டாவது நியூஸ் பார்த்துட்டோம். மூணாவது நியூஸ் வந்து சவுத் ஈஸ்டர்ன் ஃப்ளோர்ஸ், இந்தோனேஷியாவில் இருக்கக்கூடிய சவுத் ஈஸ்டர்ன் ஃப்ளோர்ஸில் வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்க்கும்போது பாருங்கள், இந்தோனேஷியாவில் இருக்கக்கூடிய சவுத் ஈஸ்டர்ன் ஃப்ளோர்ஸ் அப்படிங்கிற ஏரியாவில் ஒரு லெவட்டோபி ட்வின் வால்கனோ காம்ப்ளெக்ஸ் அப்படிங்கிற ஒரு காம்ப்ளெக்ஸ் அங்கே. அது அந்த இடத்துல வந்து எரிமலைகள் வந்து நிறைய இருக்குமாங்க. லெவட்டோபி ட்வின் வால்கனோ காம்ப்ளெக்ஸில் ஒரு எரிமலைகள் இருக்கக்கூடிய ஒரு காம்ப்ளெக்ஸ் அது. அந்த காம்ப்ளெக்ஸில் மவுண்ட் லெவட்டோபி லக்கி அப்படிங்கிற ஒரு எரிமலை இருக்குது. மவுண்ட் லெவட்டோபி லக்கி அப்படிங்கிற ஒரு எரிமலை. அந்த எரிமலை வந்து என்ன ஆகிடுது? எரப்ட் ஆகிருக்குது, வெடிச்சிருக்குது, எரிமலை குழம்பா வெளியே வந்துக்குதுன்னு சொல்லிக்கிறாங்க. அந்த எரப்ட் ஆனதோட ரீசன்ஸ் காரணமாக காசிங் எர்த்குவேக், ஒரு எரிமலை வெடிக்குதுன்னா கண்டிப்பாக அங்கே நிலநடுக்கம் வரும், ப்ராப்பர்ட்டி டேமேஜ் ஆகும், மாஸ் எவாக்குவேஷன், அங்கே இருக்கக்கூடிய மக்கள்லாம் வந்து வெளியேற்றுவாங்க. இப்படி நிறைய நடந்தது தான் வந்து ஒரு ஈவெண்ட்டாக சொல்கிறாங்க. ஸோ அதை நம்ம பார்க்க போகிறோம். இந்த சவுத் ஈஸ்டர்ன் ஃப்ளோர்ஸ் இருக்குது இல்லையா, இது வந்து ரிங் ஆஃப் ஃபயர்னு சொல்லுவாங்க. இந்த நம்ம அந்த ஃபிசிக்கல் இன்னும் வந்து நம்ம ஜிசிலியாங்கில் அந்த சாப்டர் நம்ம பார்க்கல. நான் இது முடிஞ்சதுக்கப்புறம் அந்த கிளாஸ் நம்ம நடத்தும் போது ரிங் ஆஃப் ஃபயர்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம உலகத்தில் இருக்கக்கூடிய இந்த வொல்கனோவை வந்து மேப்பிங் பண்ணும்போது இந்த பசிபிக் ரீஜனில் ஒரு ரிங்கு மாதிரி ஒரு வளைவு மாதிரி இருக்குங்க. ஸோ அந்த ஏரியாவில் அந்த ரீஜனில் வரக்கூடியது தான் இந்த சவுத் ஈஸ்டர்ன் ஃப்ளோர்ஸ் அப்படிங்கிறது, அந்த மவுண்ட் லெவட்டோபி லக்கின்ற இந்த வொல்கனோ அங்கே இது. இதுதான் நம்ம இந்த தான் வந்து நியூஸாக சொல்லியிருக்காங்க. ஸோ இது நாம் கூகுளில் பண்ணி பார்ப்போம். சவுத் ஈஸ்டர்ன் ஃப்ளோர்ஸ். அருகிலே இருக்குது, இங்கே பக்கத்தில் இருக்குது அப்படிங்கிறதுனால. ஸோ இதுதான் இந்த சவுத் ஈஸ்டர்ன் ஃப்ளோர்ஸ் அப்படிங்கிறாங்க. நம்ம அந்த மவுண்ட் லெவட்டோபியா போட்டுடலாம். மவுண்ட் லெவட்டோபி லக்கி. ஆல்ரெடி நமக்கு முன்னாடி யாரோ சர்ச் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதாங்க இந்த ஏரியாவில் தாங்க. பார்த்தீங்களா, உங்களுக்கு ஃபோட்டோலே தெரியுது. இது நம்ம இன்னும் வந்து வெளியே வந்து பார்ப்போம். ஸோ இந்தோனேஷியாவுக்கு கீழே இருக்குது, நம்ம அதுதான் பார்க்கணும். இந்த இடம் எங்கே இருக்குன்றதை காட்டிலும் இந்த மவுண்ட் இது சுற்றி இருக்கிற பகுதியில் நம்ம முதல்ல பார்க்கணும். ஃப்ளோர்சி அண்டு சவுசி இதெல்லாம் வந்து அது சுற்றி இருக்கக்கூடிய இந்த வொல்கனோ இருக்கக்கூடிய பகுதிகளில் நம்ம பார்க்குறோம். இதெல்லாம் பெரும்பாலும் வந்து இந்த நம்ம முன்னாடி பார்த்துருப்போம் இந்த வொல்கனோ கிளாஸஸில். நீங்கள் இன்னும் அந்த கிளாஸ் நடத்தல. அதில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, பெரும்பாலும் வந்து இந்த வொல்கனோஸ் எல்லாம் கடலை சார்ந்து இருக்கக்கூடிய பகுதியில் தான் இருக்கும், இந்த சீ சைடில் தான் இருக்கும். ஒரு காண்டினென்ட்டுடைய இன்டீரியரில் தான் வந்து பெரும்பாலும் வந்து இந்த வொல்கனோஸ்லாம் வந்து இருக்காது, கடலை ஒட்டி தான் இருக்குன்னு சொல்லுவாங்க. அதே பாருங்கள், இந்த லெவட்டோபி கூட வந்து பார்த்திங்கன்னா கடலை ஒட்டியே தான் இருக்குது, அந்த ஐலாண்டில் தான் இருக்குது. நிறைய எரிமலைகள் வந்து பெரும்பாலும் ஐலாண்டில் தான் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ ஆஸ்திரேலியாவுக்கு மேலே இருக்குது இதே இந்த இந்தோனேஷியாவில் இருக்கக்கூடிய லெவட்டோபி லக்கி அப்படிங்கிறது. ஃபோட்டோஸை பார்க்கலாம். இதை காட்டியிருக்காங்க பாருங்கள், எரிமலை வெடிச்சது. எஸ், முன்னாடிலாம் வந்து தள்ளினாலே ஒன்று ஒன்றா வரும், இப்போலாம் வரமாட்டேங்குது. ஸோ இதுதான் போல் இருக்குது. இதுதான் இந்த லெவட்டோபி லக்கி அப்படிங்கிற ஒரு இதுதான் இந்த மவுண்ட். இந்த லக்கி மவுண்டைன் தான் வந்து ரிசர்வெண்ட்டாக வந்து எரப்டாக இருக்குது. இதனால தான் வந்து நிறைய ப்ராப்பர்ட்டி டேமேஜ்லாம் வந்து ஆகிருக்கு அப்படின்றாங்க. சரி, ஓகே, அடுத்த நியூஸுக்கு போகலாம். அடுத்த நியூஸ் வந்து மலாவி அப்படிங்கிறது ஒரு ஃபெஸ்டிவல். அங்கே டுமைனி ஃபெஸ்டிவல் அப்படிங்கிறது மலாவியில் வந்து டுமைனி ஃபெஸ்டிவல் அப்படிங்கிறது ஒரு ஃபெஸ்டிவல் வந்து நடந்துருக்குது. இது எதுக்காகனா ரெஃப்யூஜிஸையும் லோக்கல்ஸையும் வந்து
ஒரு ஆர்ட் மூலமாக மியூசிக் மூலமாக வந்து ஒன்றிணைக்கிறதுக்கு பேர் தான் வந்து இந்த மலாவியில் நடந்த இந்த டுமைனி ஃபெஸ்டிவல் அப்படிங்கிற திருவிழாக்கள். பெரும்பாலும் எதுக்கு? பிரிஞ்சு போனவங்க எல்லாம் வந்து ஒன்றா கூடுறதுக்காக தான். அதுக்காக தான் திருவிழாக்கள் வந்து படைச்சிருப்பாங்க. ஸோ அதுதான் வந்து இங்கே சொல்கிறாங்க டுமைனி அப்படிங்கிற ஃபெஸ்டிவல் வந்து நடந்திருக்கு அப்படின்றாங்க. இது வந்து பார்க்கும்போது இது சவுத் ஈஸ்டர்ன் ஆஃப்ரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு மலாவி அப்படிங்கிற ஒரு இடம் இது. இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு ஸ்டன்னிங்கான ஒரு ஐலண்டாங்க. இது ஹைலண்ட் என்னன்னா உயரமான ஒரு பகுதி. இந்த மலாவி அப்படிங்கிறது ஒரு ஹைலாண்டு. இது இதில் வந்து என்ன அப்படின்னா லேக் நியாசா அப்படிங்கிற ஒரு ஏரி இருக்காங்க. இந்த ஏரி எப்படின்னா அதாவது அந்த நாட்டுடைய 1/4 1/5ங்க 1/5 5ல் ஒரு பகுதி வந்து இந்த ஏரியாவாக இருக்குமா. இதுதான் வந்து வேர்ல்ட்ஸ் டீப்பஸ்ட் லேக்குன்னு சொல்கிறாங்க. உலகிலேயே ரொம்ப ஆழமான ஏரி இருக்கக்கூடிய இடம் எது? இந்த மலாவி அப்படிங்கிறது. மலாவியில் என்ன நடந்தது ரீசெண்டாக? டுமைனி அப்படிங்கிற ஒரு ஃபெஸ்டிவல் நடந்தது. இந்த டுமைனி அப்படிங்கிற மலாவில் இருக்கக்கூடிய சிறப்பான அம்சங்கள் என்ன? ஒரு ஸ்டன்னிங்கான ஒரு ஐலேண்ட் இருக்கும், அழகான ஒரு ஐலேண்ட் ஒன்று இருக்கும். அதே இடத்துல அங்கே லேக் நியாசா அப்படிங்கிற ஒரு லேக் இருக்கும். அது கண்ட்ரியில் 1/5 அளவுக்கு அதோடைய ஏரியா அப்படிங்கிறது. இது வந்து வேர்ல்ட்ஸு டீப்பஸ்ட் லேக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ நாம் சர்ச் பண்ணி பார்க்கலாம். மலாவி ஓகே. ஆப்பிரிக்கா காண்டினென்ட் இருக்கக்கூடிய ஒரு பகுதி இந்த மலாவி அப்படிங்கிறது. இங்கே பாருங்கள் லேக் மலாவி இதுதாங்க. இந்த லேக் மலாவி இங்கே பார்க்கும்போது உங்களுக்கு தெரிந்து பாருங்கள். இது மலாவி நாடு கண்ட்ரி. இது இந்த கண்ட்ரியில் இருக்கக்கூடிய இது பாருங்கள். இந்த கண்ட்ரியில் 1/4 வந்து கண்டிப்பாக இருக்குதா? இதில் ஒரு 5ல் ஒரு பகுதியாக இங்கே ஸ்டார்ட் ஆகுது. இந்த ஸ்டார்ட் ஆன இடங்களில் கிட்ட பாருங்கள் இதில் 5ல் ஒரு பகுதி இந்த லேக்கே வந்து கவர் ஆகுது இல்லையா? இந்த லேக்கு தான் ரொம்ப ஆழமான பகுதி இருக்கக்கூடிய டீப்பஸ்ட் லேக் அப்படிங்கிறாங்க. சரிங்களா? அடுத்தது அல்ஜாஃப் ரீஜியன் சவுதி அரேபியாவில் இருக்கக்கூடிய அல்ஜாஃப் ரீஜியன் அப்படிங்கிற ஒரு ஏரியா. அந்த இடத்துல என்ன நடந்திருக்கு அப்படின்னா ரீசெண்டாக ஸ்னோஃபால் வந்து நடந்திருக்காங்க. ஸ்னோஃபால் அண்ட் ரெயின்ஃபால் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இன் ரெக்கார்ட் இன் ஹிஸ்ட்ரி. ஆமாங்க, இப்போ கூட நான் ஒரு ரீல் ஒன்று பார்த்தேன். கரெக்டு, அந்த இடத்துல வந்து ஸ்னோஃபாலும் ரெயின்ஃபாலும் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து எங்கே இருந்தது? சவுதி அரேபியாவுடைய நார்த்தன் பார்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி தான் வந்து அல்ஜாஃப் ரீஜியன் அப்படிங்கிறது. ஐயோ, அதை நான் சேவ் பண்ணாமல் வச்சுட்டேன் அந்த ரீல் நான். சரிங்களா? இது வந்து அரேபியன் டெசர்ட் இருக்கக்கூடிய ஒரு பகுதியாங்க. இது வந்து டிப்பிக்கலாக வந்து ஒரு ஏரிட் பகுதினா காற்று அதிகமாக கூடிய ஒரு வீசுகிற ஒரு பகுதி இது. இந்த டெரைன் அப்படிங்கிறது ஒரு சாண்டி டெரைன், பாலைவன பகுதியாங்க. இங்கே அதிகமாக வந்து சம்மர் தான் அதிகமாக இருக்கும், கொஞ்சம் வந்து வின்டர் இருக்கும். ஸோ இந்த பகுதியில் இப்போது ரீசெண்டாக ஸ்னோஃபாலும் ரெயின்ஃபாலும் வந்து நடந்திருக்கு. ஸோ அல்ஜாஃப் ரீஜியன் சர்ச் பண்ணி பார்த்துடலாம். அல்ஜாஃப் ரீஜியன் சவுதி அரேபியா. பாருங்கள், இந்த மாதிரியான ஒரு எல்லோ கலரில் இருக்கிற பகுதினாலே அது வந்து டெசர்ட் தான் அப்படின்னு அர்த்தம். ஸோ இதுதான் வந்து அல்ஜாஃப் ரீஜன் ஆகுது. இது வந்து அரேபியன் டெசர்ட். ஓகே, ஜோர்டான் இது பக்கத்தில் எங்கெங்கே இதுதான் ரொம்ப முக்கியம். இந்த அல்ஜாஃப் ரீஜன் அப்படிங்கிறது எந்தெந்த ஏரியாக்களில் கவர் ஆகுதுன்றது தான் நம்ம முதல்ல பார்க்கணும். ஸோ ஜோர்டானோட வந்து இது கனெக்ட் ஆகுது. அதன் பிறகு வந்து ஈராக் சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகள் பார்க்கும்போது ஈராக், ஜோர்டான் இதெல்லாம் வந்து இந்த சுற்றி இருக்கக்கூடிய நாடுகள். சரிங்களா? இந்த பகுதியில் தான் வந்து ரீசெண்டாக வந்து ஸ்னோஃபாலும் வந்திருக்குது, ரெயின்ஃபாலும் வந்திருக்கு அப்படின்றாங்க. இது எந்த ஏரியாவில் இருக்குது பார்க்கும்போது சவுதி அரேபியாவுடைய நார்த் சைட். இது சவுதி அரேபியாவுடைய நார்த் சைடு இல்லையா? இதுதாங்க சவுதி அரேபியா அப்படிங்கிறது. ஸோ இந்த சவுதி அரேபியா பக்கத்தில் இருக்கக்கூடியது ரெட் சீயும் இருக்கும், பெர்ஷியன் கல்ஃபும் இருக்கும், பெர்ஷியன் வளைகுடா இருக்கும், ரெட் சீ இருக்கும். ஸோ இதில் எந்தெந்த நாடுகள்லாம் வந்து சவுதி அரேபியாவோட கவர் ஆகுது அதையும் நம்ம பார்க்கணும். குவைத்து கவர் ஆகுது, ஈராக் கவர் ஆகுது, ஜோர்டான், அதன் பிறகு ஓகே எதுவும் இல்லை, யமன் கவர் ஆகுது, ஓமன், அரப் எமிரேட்ஸ் கவர் ஆகுது, கத்தார், பஹ்ரைனு, இதெல்லாம் வந்து குவைத்து, இதெல்லாம் வந்து சவுதி அரேபியாவோட கனெக்ட் ஆகிற ஏரியா. இதில் தான் வந்து கொஷின் வரலாம், கண்டிப்பாக கொஷின் இதெல்லாம் வரலாம். இந்த ஸ்னோஃபால் நடந்த ஒரு இடத்த இது பேஸ் பண்ணி சவுதி அரேபியாவில் எந்தெந்த நாடுகளாக வந்து கனெக்ட் ஆகுது. இப்போ இந்த இடத்துல வந்து ஈராக் வந்து கனெக்டே ஆகலை பாருங்கள். இது இஸ்ரேல் வந்து கனெக்ட் ஆகலை. சரி, இந்த இடத்துல வந்து இஸ்ரேல் கனெக்ட் ஆகுமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு கொஷின் வந்து கேட்கலாம். இப்போது ஒரு கொஷின் கூட வந்து இருந்தது என்ன அப்படின்னா, இங்கே பாருங்கள், இந்த ஜோர்டான் இருக்குது இல்லையா? இந்த ஜோர்டான் வந்து இதோட கனெக்ட் ஆகுதா இல்லையா அப்படிங்கிற மாதிரியான சில கொஷின்ஸ்லாம் நான் பார்த்தேன், அதுக்காக நான் சொல்கிறேன். சரிங்களா? அடுத்தது ஸ்கார்பரோ ஷாவுல் அப்படிங்கிற ஒரு விஷயம். ஸ்கார்பரோ ஷாவுல் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது பார்ப்போம். சைனாவில் ரீசெண்டாக வந்து ஜாகிரபிக் கோஆர்டினேட்ஸ் மேக்கிங் பேஸ்ட் அரௌண்ட் த கண்டஸ்டர் ஸ்கார்பரோ ஷாவுல் இன் சவுத் சைனா சீயில்
ரீசெண்டாக வந்து ஒரு கோஆர்டினேட்டில் வந்து என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா ஸ்கார்பரோ ஷாவல் அப்படிங்கிற ஒரு 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 பகுதியாங்க. அது என்ன அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க, பவளப்பாறைங்க. லார்ஜஸ்ட் ஓஷியானிக் கோரல் அட்டோல் த டெவலப்ட் ஆன் டாப் ஆஃப் த சி மவுண்ட் இன் ஏ ட்ரையாங்கிள் ஷேப் இன் ஈஸ்டர்ன் பார்ட் ஆஃப் த சவுத் சைனா சீ. என்ன அப்படின்னா சவுத் சைனா சீயில் இருக்கக்கூடிய ஈஸ்டர்ன் பார்ட்டில் இருக்கக்கூடிய அந்த சவுத் சைனா சீயில் ஒரு லார்ஜஸ்ட் ஒஷியானிக் கோரல் அட்டோல் பவளப்பாறைகள் இருக்கக்கூடிய இடம் வந்து டெவலப் ஆகியிருக்கான் ட்ரையாங்கிள் ஷேப்பில். அதுதான் வந்து சொல்கிறாங்க. இந்த ஸ்கார்பரோ ஷாவல் அப்படிங்கிறது என்னன்னு பார்க்கும்போது இன்னும் நம்மளுக்கு தெளிவாக புரியும். ஸ்கார்பரோ ஷாவல் பாருங்கள் ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்குதா. இது எந்த ஏரியாவில் இருக்குது பார்க்கும்போது சவுத் சைனாவில் இருக்கக்கூடிய சவுத் சைடில் ஒரு சவுத் சைனா சீ இருக்குதா கரெக்டாக. இந்த இடத்துல ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்குது. இந்த ட்ரையாங்கிள் ஷேப்பில் தான் வந்து பவளப்பாறைகள் இருந்துன்னு சொல்கிறாங்க. இந்த பாருங்க டீட்டெயில் அவ்வளோவா இல்லை, ஏன்னா இந்த இடம் வந்து அவ்வளோவா இப்போ தான் வந்து ரீசெண்டாக வந்து டிஸ்கவர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதுனால இந்த இடத்துல வந்து பவளப்பாறைகள் வந்து இருக்காங்க. ஸ்கார்பரோ ஷாவல் அப்படிங்கிறது ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பில் வந்து இருக்குதா, ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்குதா, ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்குதா. ஸோ இதாக வந்து சொல்கிறாங்க இந்த சவுத் சைனா சீ அப்படிங்கிறது. அடுத்ததா சாலமன் ஐலாண்டில் என்ன நடந்துச்சுன்னு பார்க்கும்போது இங்கே இருக்கக்கூடிய சயின்டிஸ்ட் வந்து லார்ஜஸ்ட் கோரல் காலனி ஆன் அர்த் சாலமன் ஐலாண்ட், மிகப்பெரிய பவளப்பாறைகள் கொண்ட ஒரு காலனியை வந்து அங்கே கண்டுபிடிச்சிருக்காங்களாம். என்ன சொல்கிறாங்க, இந்த இடம் வந்து இது பாதுகாப்பாக இருக்கணும், ஒரு த்ரெட்ஸ் வந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ தான் கண்டுபிடிச்சாங்களா, உடனே அங்கே த்ரெட்டு வந்துட்டு தான். இது வந்து பசிபிக் ஏஷியாவில் வந்து வந்துருக்கு. இப்போ நாம் என்விரான்மெண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸில் பார்க்கும்போது பர்டிகுலர்லி சென்சிட்டிவ் சி ஏரியா அப்படிங்கிற ஒரு ஏரியாவை இதை அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. நம்ம என்விரான்மெண்ட் கிளாஸில் பார்த்துருப்போம். அதாவது இன்டர்நேஷ்னல் மரைன் ஆர்கனைசேஷன் அந்த இடத்துல வந்து பர்டிகுலர்லி சென்சிட்டிவ் சி ஏரியாவை எந்த இடத்த அறிவிச்சிருப்பாங்க, இந்த சாலமன் ஐலாண்டு தான் வந்து அறிவிச்சிருப்பாங்க. இந்த இடங்களில் அதிகப்படியான கோரல் வந்து அதிகமாக இருக்கின்றதுனால, இந்த பயோடைவர்சிட்டி அதிகமாக இருக்கின்றதுனால இதை வந்து பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சரி, நம்ம பார்ப்போம் சாலமன் ஐலாண்ட். சோலமன் ஐலாண்ட் இது எங்கே இருக்கு? ஓகே, இதுவும் வந்து இந்த பாப்புவா நியூ கினியா பக்கத்தில் இருக்குது பாருங்கள், சூப்பர். ஏன்னா அந்த பாப்புவா கினியில் தான் வந்து நிறைய போராட்டம் இருந்துச்சா, இந்த லாட்ஜிங்லாம் வந்து நடக்குது, இல்லீகல் லாட்ஜிங்லாம் வந்து நடக்குதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா. ஸோ அந்த ஏரியா தான் இதுவும். எதனால இந்த இடத்துல வந்து பவளப்பாறைகள்லாம் வந்து அது கோரல்லாம் அதிகமாக இருக்குது அப்படின்னா இதுவும் வந்து இந்த பாருங்கள் ஈக்குவட்டர் லைனுக்கு அருகில் தான் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ இந்த இடத்துலையும் வந்து இந்த கோரல்லாம் வந்து அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இது வந்து பர்டிகுலர்லி சி ஏரியாவை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது பாருங்கள், சூப்பர் தெரியுதுங்களா, பாறைகள் எந்த அளவுக்கு அழகாக இருக்குது பாருங்கள். இதுதான் வந்து சொல்லியிருக்காங்க. இதை வந்து டிஸ்கவர் பண்ணியிருக்காங்களாம். இது வந்து கிளைமேட்னால பாதிக்கப்படுது. அடா, பார்க்கும்போதே தெரியுது இது ஒரு பயோடைவர்சிட்டி ஏரியா அப்படிங்கிறது. ஓகே போதும். அடுத்த வந்து அர்மேனியாவை பற்றின ஒரு நியூஸ் செய்யுது. என்ன அப்படின்னா, இட் ஹஸ் பிகம் த 104th மெம்பர் ஆஃப் த இன்டர்நேஷ்னல் சோலார் அலையன்ஸ். அதாவது இன்டர்நேஷ்னல் சோலார் அலையன்ஸ் இருக்குது இல்லையா, அதாவது சர்வதேச சூரிய சக்தியை பயன்படுத்தக்கூடிய ஒரு கூட்டமைப்பு இது. அந்த கூட்டமைப்புடைய 104வது மெம்பராக வந்து அர்மேனியா வந்து ஜாயின் இருக்குன்னு சொல்கிறாங்க. ரீசெண்டாக வந்து இன்டர்நேஷ்னல் சோலார் அலையன்ஸை பற்றி நாம் கிளாஸ் பார்த்தோம், என்விரான்மெண்ட் கிளாஸில். அதில் என்ன தெரிஞ்சுக்கிட்டோம், நாம் அந்த கான்ஃபரன்ஸ் வந்து டெல்லியில் நடந்தது. அதோடைய மெயின் அஜெண்டா என்ன, அதோடைய பிரசிடெண்ட்டை தேர்ந்தெடுக்குது. பிரசிடெண்ட்டாக யார் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தாங்க, இந்தியா தான் தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தாங்க. ஸோ அதான் வந்து நியூஸ் அங்கே பார்த்தோம். ஸோ அந்த கூட்டமைப்பில் வந்து 104வது மெம்பராக வந்து அர்மேனியா வந்து சேர்ந்திருக்காங்க. இந்த அர்மேனியா அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஏஷியாவுக்கும் யூரோப்புக்கும் வந்து இடையில் இருக்கக்கூடிய ஒரு நாடு தான் வந்து அந்த அர்மேனியா அப்படிங்கிறது. இதோடைய எரேவன் அப்படிங்கிறது இதோடைய கேபிட்டல். ஸோ இது வந்து முதல்ல வந்து கிறிஸ்டியானிட்டியை வந்து அஃபிஷியல் ரீஜனாக தங்களுடைய ஒரு நாட்டுடைய அஃபிஷியல் மதமாக வந்து அனௌன்ஸ் பண்ணது இந்த நாடு தான் அப்படின்றாங்க. வேர்ல்டு வாரில் வந்து ஜெனோசைடு வந்து இந்த அர்மேனியா நாட்டில் வந்து நடந்தது. இது வந்து இதுக்கு முன்னாடி வந்து சோவியத் உடைய கட்டுப்பாடு, அதாவது முன்னாள் ரஷ்யாவுடைய கட்டுப்பாட்டில் வந்து இது இருந்தது. இது வந்து 1901 வந்து சுதந்திரம் கொடுத்தாங்க அப்படிங்கிறது இந்த தகவல் மூலமாக தெரிஞ்சுக்கிறோம். சரி, இப்போ நம்ம அர்மேனியா எங்கே இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். இங்கே மேலே வந்து கொடுத்துருக்காங்க, அர்மேனியா வந்து இங்கே தான் இருக்குது அப்படிங்கிறது நம்ம கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் நாம் தனியாக போய் சர்ச் பண்ணி பார்ப்போம். அர்மேனியா இது மாதிரி வந்து சர்ச் பண்ணி பார்க்கக்கூடாது, நம்மளை தான் மேப்பில் தேடி பார்க்கணும். ஆனால் இதுக்கே ரொம்ப லேட் ஆகுது அப்படிங்கிறதுனால தான் நம்ம சர்ச் பண்ணி பார்க்குறோம். சரிங்களா? ஸோ இது மேலே நம்மளுக்கு பார்க்கும்போதே தெரியுது பாருங்கள். இது வந்து யூரோப்பியன் கண்ட்ரி, இது வந்து ஏஷியன் கண்ட்ரி.
ஸோ இந்த கண்ட்ரிக்கு சென்ட்ரல் இருக்கக்கூடிய ஒரு பகுதி தான் இந்த அர்மேனியா அப்படிங்கிறது. அர்மேனியா எங்கே இருக்குது? ஸோ அர்மேனியாவுக்கு பக்கத்தில் என்ன இருக்குது? அசர்பைஜான் இருக்குது. மேலே வந்து ஜார்ஜியா இருக்குது. இதுக்கு பக்கத்தில் வந்து துருக்கி வந்து இருக்குது. அதன் பிறகு வந்து இது என்ன நாடு இது? ஈரான். ஓகே, ஈரான்லாம் வந்து இங்கே தான் இருக்குது. ஒரு சின்ன நாடு தான், ஆனால் அதை சுற்றி வந்து பல நாடுகள் வந்து இருக்குது. இப்போ இது ஒரு கேள்வியாக வரலாம். கரெக்டு. இப்போது அர்மேனியாவுடைய எல்லைப்புற நாடுகள் என்னென்ன அப்படின்னு பார்க்கும்போது ஜார்ஜியா, அசர்பைஜான், துருக்கி அண்டு ஈரான், இதெல்லாம் வந்து 4 நாடுகளோடு வந்து இது வந்து கனெக்ட் ஆகுது இல்லையா? இது ஒரு கேள்வியை கேட்கலாம். இது ஒரு நாடு, என்ன நாடு தெரியலையே. இது ஒரு நாடாக இருக்குது, ஆனால் நாடுக்கு வந்து பேர் தெரிய காணோம். பேர் இல்லாத வரும்டா. டெரிட்டரி மட்டும் பிரிச்சிருக்காங்க, பேர் காணோம். ஒரு வந்து ஏஷியா ரீஜனோ? ஓகே ஓகே, இல்லையே. அப்படியே கூட இருக்கலாம். சரி, ஓகே, நம்ம இதை பார்த்துக்குவோம். ஸோ இந்த ஏரியாவில் அர்மேனியான்றது இந்த ஏரியாவில் தான் இருக்குது. அசர்பைஜான், ஜார்ஜியா அண்டு ஈரான், துருக்கி இதெல்லாம் வந்து இந்த ஏரியாவுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அண்டை நாடுகள் அப்படிங்கிறது நம்ம இதில் மூலமாக தெரிஞ்சுக்கிறோம். ஸோ இந்த கிளாஸில் நாம் நவம்பர் மாதத்தில் நடந்த இன்டர்நேஷ்னல் நியூஸஸ் பேஸ் பண்ணி நடந்த இந்த மேப் ஸ்டடிங் வந்து பார்த்தோம். இது உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. உங்களுக்கு இதை சொல்கிற நேரத்தில் நான் கொஞ்சம் ஒரு தடவை ஓவர் வியூ பண்ணிக்கினேன். அடுத்த கிளாஸ் சந்திப்போம். நன்றி.